அண்மை செய்தி யூடியூப் சேனல்களை முறைப்படுத்த உரிய நடவடிக்கைகளை வகுக்க கோரிய வழக்கு. இது தொடர்பான வழக்கில் மத்திய அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. யூடியூப் சேனல்களை முறைப்படுத்த கோரிய வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு குறித்தும் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு குறித்தும் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்த எந்த நடைமுறையும் இல்லை என்று கூறி சென்னையைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருக்கிறார். அந்த மனுவில் குற்ற வழக்குகளில் யூடியூப் சேனல்கள் ஊடக விசாரணை நடத்துவதால் காவல்துறையினரின் புலன் விசாரணை பாதிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். யூடியூப் சேனல்கள் பதிவுகளை முறைப்படுத்த எந்த நடைமுறையும் இல்லாததால் பொது அமைதி பாதிக்கப்படுவதால் யூடியூப் சேனல்களை முறைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் உரிய நடைமுறைகளை வகுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பி பாலாஜி அடங்கிய அமர்வு இந்த மனு தொடர்பாக 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.